தெலுங்கு இயக்குனர் நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸின் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி தற்போது வெளியாகியிருக்கும் படம்தான் கல்கி. இந்த படத்தில் பிரபாஸுடன் இணைந்து கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், பசுபதி என பலர் நடித்திருந்தார்கள். கடந்த மாதம் 27ஆம் தேதி வெளியான இப்படம் முதல் நாளிலிருந்து விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சிறந்த வரவேற்பு பெற்றுள்ளது. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் புதிய வசூல் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே படம் வெளியான 4 நாட்கள் முடிவில் உலக அளவில் 555 கோடி வரை வசூலித்திருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் முதல் 4 நாட்களில் 517 கோடி வசூலித்திருந்த ஷாருக் கானின் ஜவான் படத்தின் வசூல் சாதனையை தற்போது முறியடித்து முதலிடத்தை பிடித்திருக்கிறது பிரபாஸின் கல்கி திரைப்படம். அது மட்டுமல்லாமல் தற்போது கிடைத்திருக்கும் தகவலின்படி 5 நாட்கள் முடிவில் உலக அளவில் கிட்டத்தட்ட 680 கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உண்மையான வசூல் நிலவரத்தை வைத்து பார்க்கும்போது நிச்சயம் 700 கோடியை கடந்திருக்க கூட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் முதல் வார முடிவிலேயே 1000 கோடியை கடந்து இமாலய சாதனையை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.